ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம் ப்ரோக்ராமு. ஒவ்வொரு நாளும் இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடத்தினுடைய அன்னை ஆதிபராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாஷணை அபூர்வ விஷயங்களாக அந்த எளிய அம்பாள் குறிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சித்தர்கள் வழங்கி வரார்கள். அந்த அபூர்வ விஷயங்கள், அந்த அருள்வாக்கு நிகழ்ச்சி துவங்கும் போதே ஒரு கதையோடு ஆரம்பிப்பேன். முன்னொரு காலத்தில் பாண்டவர்கள் வனத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போ திரௌபதா தேவி பிரதிதினமும் சிவ பூஜை செய்யக்கூடிய ஒரு விரதத்தை கடைபிடித்து வந்தார்கள். அப்படி சிவ பூஜைக்காக நீராடிட்டு தடாகத்தில் நதியில் போய் நீராடிட்டு மேலே வரும்பொழுது அந்த நதியில் ஒரு பாரிஜாத மலர் வந்தது. அந்த பாரிஜாத மலர் வந்திருக்கிறதே அப்படின்னு எட்டி அந்த பாரிஜாத மலரை எடுத்துக்கினாங்க. இதை போல் ஒரு நிறைய மலர்கள் இருந்தால் சிவபூஜைக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே நடந்து வரும்போது எதிரில் பீமசேன மகாராஜா வந்தார். சுவாமி, இந்த மாதிரி இந்த நதியில் இந்த பாரிஜாத மலர் பார்த்தேன், ஒன்று தான் கிடச்சிது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருந்தால் சிவபூஜைக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் கையால் பாரிஜாத மலர் நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க திரௌபதா தேவி. திரௌபதா தேவி கேட்ட உடனே பீமசேனனுக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் புரியல. ஆஹா, திரௌபதா தேவி பட்ட மகிழ்ச்சி ஆகி இத்தனை வருடங்கள் ஆகி ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட ஒரு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்டதே இல்லை. முதல் தரம் இந்த பாரிஜாத மலரை கேட்டாங்களே அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி அந்த பாரிஜாத மலரை தேடின்னு பீமசேன மகாராஜா போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டை நோக்கி நடந்து போகும்போது ரொம்ப மனவேதனையில் நடந்து போகிறார். நம்மளை வனத்தில் நடக்க விட்டாலே அந்த துரியோதனாதிகள் அந்த நாம் இத்தனை ஆண்டுகள் வனத்தில் இருக்கணுன்ற மாதிரி நிர்பந்தம் வந்து விட்டதே. கடுமையான கோபம், எல்லை கடந்த கோபம் வந்து விட்டது பீமனுக்கு பாரிஜாத மலர் தேடி போகும்போது. அப்படி இப்போ நடந்து தேடின்னு போயின்னே இருக்கும் பொழுது போகிற வழியில் பெரிய பெரிய மரங்கள் 400-500 ஆண்டுகள் பழமையான மரத்தெல்லாம் அப்படி பிடுங்கி அப்படி தூக்கி போடுறாரு. எதில் ஒரு யானை வந்து அதை பிடிச்சி தூக்கி அப்படி போடுறாரு, சிங்கம் புலி கரடி வந்து அதை பிடிச்சி தூக்கி போடுறாரு. இப்படி வனத்தை எல்லாத்தையும் ரதம் பண்ணிட்டு பிரளயகரம் பண்ணிட்டு போகிறாரு பீமசேன மகாராஜா பாரிஜாத மலரை தேடிக்கொண்டு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த பீமனுடைய கோபம் ஒரு பூமிக்கு ஒரு பிரளயமே வர மாதிரி போகிறாரு, அவ்வளோ ஒரு கோபத்தோடு. அப்படி போகும்போது வழியில் ஒரு வயதான ஒரு குரங்கு, அந்த குரங்குனுடைய வால் நடக்கிற பாதையில் குறுக்க வரிசையாக நீட்டாக இருக்குது. வால் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு. இந்த பீமசேன நடந்து வர வழியில் இந்த வாலை பார்த்துட்டார். இந்த வாலை பார்த்த உடனே குரங்க அந்த வாலை மடித்து வை, நான் அந்தாண்ட பக்கம் போகணும். நான் தான் சொல்லியிருக்கிறேன், பீமசேன ராஜாவுக்கு கீழே எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் ஹிம்சை இல்லாமல் நடந்து போகக்கூடியவர், யுத்தம் பண்ணக்கூடியவர். இந்த வாலை பார்த்தோன்னே தாண்ட மனசு வரலை. இந்த குரங்குகிட்ட சொல்கிறாரு வாலை மடித்து வைன்னு. அந்த குரங்கு என்ன சொல்லுது, நானே வயதான குரங்கு,
என் வாழை முள்ளமாக தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீ நடந்து போ. அதுக்கு என்ன, கதையை ஒரு பக்கம் வச்சுட்டு கையை பிடிச்சி இப்படி தூக்குறான் வாழை. அதை வாழை தூக்க முடியல. சரி, கதையை கீழே வச்சுட்டு ஒரு தடவை இன்னொரு தடவை தூக்குறாரு, அப்பையும் முடியல. ஒரு 10,000 யானை பலம் கொண்டு அந்த வாழை தூக்க ட்ரை பண்ணுறாரு, எதுவும் முடியல, வாழை தூக்க முடியல. நேராக பீமசேன மகாராஜா குரங்கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக கையெடுத்து கும்பிட்டு, நீங்கள் பிரம்மாவா விஷ்ணுவா ருத்ரனா தெரியல, என்னுடைய 10,000 யானை பலத்தையும் பண்ணி இந்த வாழை தூக்க முடியல, தயவுசெய்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, நீங்கள் யார் அப்படின்னு கனிவாக கேட்குறார். அப்போ பிரத்யக்ஷமானார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷமாகி, அப்பா உன்னுடைய தமையன் நான், அந்த வாயு புத்திரனுடைய அந்த ராம தூதன், என் பெயர் ஹனுமான், நீ அதே வாயுவனுடைய ஒரு அனுகிரகத்தால் பிறந்தவன் தம்பி, எனக்கு பீமனாவாய். அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து இவ்வளோ பெரிய கோவத்தோடு இந்த வளத்தையெல்லாம் ரணப்பிரளயகரம் பண்ணிட்டு போகிறையே, இது தர்மமா அப்படின்னு கேட்குறார். இந்த பாரிஜாத மலருக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு. அப்பா, இந்த பாரிஜாத மலர் தேவலோகத்தில் இருக்குது, இந்த கோவத்தோடு நீ அங்கே போனீங்கன்னா என்ன ஆகிறது, தேவலோகம் ரணப்பிரளயகரம் ஆகிடுமே அப்படின்னு சாந்தப்படுத்தி ராமனை பிரார்த்தனை பண்ணுறார். நிறைய பாரிஜாத மலரை அள்ளி கொடுக்குறாரு ஆஞ்சநேயர் பீமனுக்கு. அப்படி வரம் கொடுத்து, சாந்தமாயிரு, தர்மம் ஜெயிக்கும், உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும், உன்னுடைய அர்ஜுனுடைய ரதத்தில் நான் வந்து கொடியில் உட்கார்றேன், உன்னுடைய கதையில் நான் உட்காந்துக்கிறேன், நீ அடிக்கிற ஒவ்வொரு கதையிலையும் என்னுடைய கதையும் சேர்த்து எதிரிக்கு விழும் அடி என்று சொல்கிறார். அதை போல் இந்த தனுர் ராசி, கும்பராசி, மீனராசி, மேஷராசி இவங்கெல்லாம் இப்போ பாரிஜாத மலர் தேடுற மாதிரி பீமசேனனை போல ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் கடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அன்னையினுடைய பீடத்திற்கு வருகை தந்து, அது ஆன்லைன்லேயாவது அம்மாவுக்கு அந்த காணிக்கை அனுப்பி, அந்த வனதுர்கா யாகம் யார் யார் செய்ய வேண்டும், தனுர் ராசி, கும்பராசி, மீனராசி, மேஷராசி இந்த ராசிக்காரர்கள் அந்த யாகம் செய்து, அந்த வனதுர்கா யாகம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை, விநாயக சதுர்த்தி கழித்து வரப்போகுது, அந்த பொற்காலம் இந்த முறை ஒரு தரம் கொடுத்த நீ பயன்படுத்திக்கல, இப்போ செகண்ட் டைம் கொடுக்குற நீ பயன்படுத்திக்கோன்ற மாதிரி கடவுள் அனுகிரகம் பண்ணுறார். இப்போ நித்தியமான செல்வங்களும் தெய்வானுகிரகத்தில் உங்களுடைய கோரிக்கைகளும் சகல வரங்களும் கைகூடி வரும். அப்படி இருக்கும்போது வனதுர்கா யாகம் எதுக்குமா செய்யணும்? இந்த ராசிக்காரர்களுடைய வீடுகளில் ராகு கேதுவனுடைய ஒரு தாக்கம். ராகு கேது யார்? நம்முடைய பெரியவர்கள், முன்னோர்கள். அந்த வனதுர்கா யாகம் செய்து அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதே போல் மேஷம், விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நாள் உங்களுடைய இருப்பிடத்திலேருந்து வெளியே தங்குங்க. அப்படி வெளியே தங்கும் பொழுது, ஒரு நாள் வெளியே தங்கும் பொழுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. ஒரு நாள்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் போய் தங்கிடணும் வெளியே, கோவில்லையோ இல்லை ஒரு பீடங்கள்லையோ தங்கிட்டு, அந்த ஒரு நாள் 60 நாழிகை காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் 6 மணி வரலாம் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது. நான் மட்டும் போயிட்டு வரேம்மா, வீட்டில் பசங்கள்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னா அது பலன் இல்லை. அந்த ஒரு நாள் வீடு பூட்டி இருக்கணும். அப்படி அந்த மேஷம், விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நாள் எல்லை தாண்டி மறுநாள் சூரிய உதயம் ஆனவுடனே எல்லைக்கு வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரர்களுடைய பீரோவில் எப்பொழுதும் நவரத்னம் வாங்கி வைங்க, அல்லது ஸ்படிகமணி மாலை உங்களுடைய பீரோவில் வைங்க. ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக ஆட்டி படைத்த கெட்ட நேரம், சிரமங்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு முக்கியமான அறிவிப்பு: திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களில் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகம் கபாலீஸ்வரருடைய குளத்துக்கு தெற்கு மாட வீதியில் இருக்குது மயிலாப்பூரில். அந்த ஹோட்டல் கற்பகத்தில் அந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களில் வந்து நீங்கள் அருள்வாக்கு,
ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி நேரடியாக அறியலாம். அம்மா அடிகளார் வரும்பொழுதே ராஜராஜேஸ்வரி அம்பாளும் அங்கே வர்றா. அதனால் வரும்பொழுது அம்பாளுக்கு துணிமணியோ புஷ்பங்கள் பழங்கள் இவைகள் கொண்டு வந்து அம்பாளுக்கு தந்துட்டு அருள்வாக்கு கேட்டு ஜாதகம் கேட்கலாம். சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சாயந்தரம் 4லேருந்து இரவு 9 மணி வரலாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெரியவங்களுக்கு தகவல் சொல்லி இந்த மாதிரி சென்னையில் முகாமிட்டிருக்காங்களே அவசியம் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் உண்டாகணும், நம்ம வீட்டில் வளர்ச்சி பணி தடையாக இருக்குது, பல ஆண்டுகளாக அந்த தடைகள் நிவர்த்தி ஆகணும், அடிகளாரை பார்க்கணுன்றவங்க அத்தனை பேருக்கும் தகவல் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எப்படி இந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் நிகழ்ச்சி அபூர்வ விஷயம்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதின்னு வர்றீங்க. இந்த வாரம் இந்த மாதம் என்னென்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் சொல்கிறாங்க அம்மா அப்படின்றது, பீடத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்கிறது, அடிகளார் எங்கே விஜயம் பண்ணுறாருன்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு வரீங்க. அதை நிகழ்ச்சியை எல்லாருக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அவசியம். தாய்மார்களே, கன்னி, தனுசு, மீனம், மிதுனம் இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் அத்திப்பலகை, வேங்கை பலகை, சந்தனக்கட்டை இது ஏதாவது ஒரு பூஜை அறையில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். என்னென்ன? கன்னி, தனுசு, மீனம், மிதுனம் இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் என்ன இருக்கலாம்? ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஒன்று வேங்க மரம் பலகை வச்சுக்கோங்க பூஜை ரூமில். இல்லைம்மா சந்தனக்கட்டை வாங்கி வைக்கிறேன் பூஜை ரூமில், சந்தனக்கட்டை வாங்கி வைங்க. அத்தி பலகை வாங்கி வைக்கலாம். ஏதாவது இது இருந்ததுன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் சாநித்தியமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்குப்பா அவனுக்கு, அந்த அம்மா நினைத்ததை சாதிக்குதுப்பா அப்படின்றாங்களே, அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பின்னோக்கிய ஒரு சிந்தனை, எப்படி ஆகுமோ, இது இன்றைக்கி நடக்குமா நடக்காதா, அப்படியே அந்த தோஷமெல்லாம் அந்த பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு கால தேச வர்த்தமான பிரகாரம் கிரகநிலைகள் அப்படி ஆட்டி படைக்குது. அதனால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணும் பொழுது 14 மாதங்கள் வற்றாத ஐஸ்வர்யத்தையும் குபேர சம்பத்தையும் அனுகிரகம் பண்ணுவார். இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் பெருமாளை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன, இந்த 1.5 வருஷத்துக்கு வற்றாத ஒரு குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார் பெருமாள். அன்பு தாய்மார்களை, சதய நட்சத்திரத்தில் நடராஜருக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க. சதய நட்சத்திரம் என்னைக்கு வருது? அம்மா டபுள் டிகிரி பண்ணிடுத்தும்மா, 3வது டிகிரி எழுதும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கள் ஆகினே இருக்குது, ஒரு 2 டிகிரி முடிக்க போகிறதுக்கு தடங்களாகவே இருக்குமா அப்படின்றாங்களே. அதோடு மட்டும் இல்லாமல் பெரிய உத்தியோகம் கிடைக்கலம்மா, சின்ன உத்தியோகத்துக்கு போகுது, 20 ரூபா 30 ரூபா, அவனோடு இருக்கிறதெல்லாம் 4 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பாதிக்குது அப்படின்றாங்களே. அதனால் அந்த சதய நட்சத்திரத்தில் நடராஜருக்கு அதை செய்யும் பொழுது அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களை, இந்த ஆடி மாதத்திலும் ஆவணி மாதத்திலும் அருகாமையில், அதாவது பாஞ்சாலி அம்மன் திரௌபதா தேவியினுடைய ஆலயம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஒரு மஞ்சள் புடவை, மஞ்சள் பாவாடை ஏதாவது ஒன்று வாங்கி போய் அங்கே கொடுத்து ஒரு தட்டில் 108 ரூபா போட்டு அம்பாளுக்கு வஸ்திரம் மஞ்சள் கலரில் அது அம்பாளுக்கு சாத்திட்டு வாங்க. எதுக்காகன்னா, நம்ம வீட்டில் வழி வழியாக வரக்கூடிய மூதாதியர்களில் அந்த பெண் தோஷம் இருக்கும், பெண் குறைபாடு இருக்குப்பா, அதனால தான்ப்பா பசங்க செட்டில் ஆகலை. அப்புறம் இன்னும் சில குடும்பத்திலலாம் வந்து 5 நாள் பணக்காரனாக இருக்கிறேன், 5 நாள் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், தாயே நான் பிறந்ததுலேருந்து ஏழையாகவே இருக்கிறேன், காலையிலேருந்து 2 மணி வரல கையில் வருமானம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சொல்ப வருமானத்தை வச்சு 9 டிக்கெட்டை கஞ்சி ஊற்ற வேண்டியதாக இருக்குது வீட்டில். சில குடும்பங்களில் எல்லாம் இருக்குமா, நிம்மதி இல்லைம்மா, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, சொந்த வீடு அமையலை அப்படிலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த குலதேவதை உள்ளார வரலை, குலதேவதை வெளியவே இருக்கிற, அந்த பெண் தெய்வம் வெளியவே இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வெளியே காலி ஆகி போகுது, வீட்டில் தங்கலை, பணம் காசு வீட்டில் தங்கலை. தாயே, அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் உங்கள் சிறப்பு அருள்வாக்கில். அந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் திரௌபதா தேவிக்கு முறைப்படி அந்த மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க. அப்படி சாத்தும் பொழுது பல ஆண்டுகளாக வெளியே இருக்கக்கூடிய அம்பாள்
மகாலட்சுமி குலதேவதை உங்கள் வீட்டுக்குள்ளார வருவாங்க. பல தலைமுறையாக இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய குறைபாடுகள், பெண் தெய்வம் குறைபாடுகள் நிவர்த்தியாகும். உங்கள் பசங்கள்லாம் வெல் செட்டில் ஆகிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாம் எழுதி வைக்கிறீங்க. சிவாலயத்தில் போயிட்டு சாயந்தர நேரத்தில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. என் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல தாயே, என் பசங்களுக்கு ஒரு வழிகாட்டு தாயே. என் எஜமானன் கஷ்டப்பட்டு போகிறாரு, 96% அவர் பாடுபடுறாரு. யாரோ அந்த பலனை அறுவடை செஞ்சுட்டு போயிடுறாங்க, பலனை அனுபவிச்சிடுறாங்க. அப்போ சிவாலயத்தில் மாதத்தில் ஒரு முறை தயிர் சாதம் அதை செய்து எடுத்துன்னு போயிட்டு விநியோகம் பண்ணும் பொழுது அந்த 100% நன்மைகள் உண்டாகும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்ன பாருங்கள், இந்த பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகலைன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அதே போல் ஆடி ஆவணி காலகட்டத்தில் கல்யாண உற்சவம் நடக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வரணும். சிவபெருமானை, சுப்பிரமணியரை, அம்பாளை. இப்போ ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம்லாம் நடக்கும். ஆடி அமாவாசைக்கு அப்புறம் ஆண்டாளுக்கெல்லாம் ஒரு சிறந்த வைபவங்கள்லாம் நடக்கும். பெருமாளுக்கு ஆவணி மாதத்தில் கல்யாண உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள்லாம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவங்கள் நடக்கக்கூடிய இடம், கல்யாண உற்சவம் நடக்கிற இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் அடுத்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் சுபம் ஏற்பாடாகிடும். அதே போல் ஆடி ஆவணி இந்த மாதங்களில் உங்களுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் அம்பாளுக்கு ஒரு பைத்தம்பருப்பு கலந்த பாயசமும் பைத்தம்பருப்பு கலந்த ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க ஆலயங்களில். அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தைரிய லட்சுமி இருக்கம்மா, மற்ற 7 லட்சுமி எங்கே இருக்குன்னே தெரியலம்மான்றீங்களே, அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, ஆடி மாதத்தில் அம்பாளை திங்கக்கிழமையில் தரிசனம் பண்ணும் பொழுது வீட்டில் தனதானியம் நிரம்பும். கடல் கடந்து செல்லக்கூடிய பதவி, கடல் கடந்து செல்லக்கூடிய உத்தியோகங்கள், இதெல்லாம் வெற்றி உண்டாகும். செவ்வாய்க்கிழமையில் ஆடி மாதத்தில் பார்க்கும் பொழுது வீடு வாசல் நிலவலம், பூமி வளம், நீர் வளம், அதே போல் புது கட்டடம், புது கிரகம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக உத்தியோகம் அமைகிற பாக்கியமெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் ஆடி மாதத்தில் அம்பாளை போய் பார்க்கும்போது இதெல்லாம் தரலாம். அதே போல் புதன்கிழமையில் ஆடி மாதத்தில் அம்பாளை போய் பார்க்கும் பொழுது உயர் படிப்பில் வெற்றி வாகையும், உயர் பதவிகளையும், மருத்துவம், நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி துறைகளில் உங்கள் குழந்தைகளுக்கோ எஜமானனுக்கோ ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல பதவியையும் தரக்கூடியதாக அமையும். நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் தாயேன்னு நினைக்கிறீங்களே, புதன்கிழமை அன்னைக்கு ஆடி மாதத்தில் அம்பாளை பார்த்துட்டு வாங்க, பசங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. அதே போல் வியாழக்கிழமையில், அதாவது வீட்டில் பானை இருக்கும், அதில் 2 துளசி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிரம்பி இருக்குது தாயே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பீரோவில் எல்லாம் இருக்கும், ஒரு குண்டுமணி பவுன் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், துர்லபமாக இருக்கும். அந்த வியாழக்கிழமையில் அம்பாளை பார்க்கும் பொழுது அந்த தனம் என்கின்ற ஐஸ்வர்யத்தை, பொன் பொருள் ஆபரணங்களை அனுகிரகம் பண்ணுறாளாம் அம்பாள். லாபம் நிறைந்து இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அதாவது மதிப்பு, புகழ், உயரிய அரியாசனம், உடல் ஆரோக்கியம், அழகு, ஆயுள் ஆரோக்கியம், இதெல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணும் இந்த வியாழக்கிழமையில். அதாவது வற்றாத ஒரு செல்வம் உங்களுடைய இடத்துல நிரம்ப ஆரம்பிச்சிடும் கையில். வியாழக்கிழமையில் அம்பாளை ஆடி மாதத்தில் பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பார்க்கும் பொழுது குலதேவதையினுடைய அனுகிரகம் உண்டாகும். அதே போல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உங்களுடைய வீட்டில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நவநிதிகளும் உங்களுடைய வீட்டில் நிரம்ப ஆரம்பித்துவிடும் வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பார்க்கும்போது. சனிக்கிழமையில் பார்க்கும் பொழுது அம்பாளை ஆயுள் ஆரோக்கியத்தை உண்டாக்கி தருவாள். வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு, அதாவது சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் உங்களுடைய சந்ததிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறாளாம் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது. அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியத்தை அவள் அனுகிரகம் பண்ணுறாளாம். நோய் பிணி, திருஷ்டி, கெட்ட நேரம், செய்வனை பாதிப்பு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாளாம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ணணும். ஆடி மாதத்தில் அரசு பதவி, பன்னாட்டு நிறுவன பதவி உண்டாகும். இந்த தொழிலில் விறகையில் புடம் போடுறப்பா, நான் பெரிய தொழில் பண்ணேன்,
இன்றைக்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒரு இடத்துல அடிமை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு மீண்டும் ஆண்டவன் எப்போ நல்ல தொழில், அது லாபம் தரக்கூடிய தொழிலை அமைச்சு தரணுன்னுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளை பாருங்கள், மீண்டும் லாபம் தரக்கூடிய தொழில் அமைந்துவிடும். அரசு துறை, பன்னாட்டு நிறுவனத்துறை பதவிகள் உடனே ஏற்பாடாகும். ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுடைய வீட்டில், அதாவது எருமை தலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை, விஷ்ணு துர்க்கை தான் அந்த மாதிரி இருக்கிற. ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் விஷ்ணு துர்க்கை இருக்கிற, எருமை தலைமையில் நிற்கிற மாதிரி மகிஷாசுர மர்தனியாகவும் துர்க்கையாகவும் விஷ்ணு துர்க்கையாகவும் இருக்கிறாளாம். அந்த அம்பாளுக்கு இந்த ஆடி மாதத்தில் சக்கரை பொங்கல் செய்து அப்படி காமிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. என்னவோ எங்கள் வீட்டில் கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுமா அப்படின்றாங்க சில பேர். நேற்று ஜோசியரண்ட போன ராகு கேது பாதிப்பு இருக்குது, அதனால தான் நீ இப்படி இருக்கிற, கஷ்டப்படுற அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்க்கும்போது நம்ம வீட்டில் அம்மன் இல்லைப்பா, அதனால தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம அம்மன் யாருன்னே தெரியல, குலதெய்வம் அப்படின்றாங்க. இந்த விஷ்ணு துர்க்கைக்கு போய் இந்த ஆடி மாதத்தில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணும் பொழுது அங்கே அம்பாள் வந்து உட்காந்துடுறாளாம் வீட்டில், குலதேவதை. அதே போல் அந்த சத்துருக்களுடைய தொல்லைகள், செய்வனை பாதிப்பு, நவக்கிரகங்களுடைய உக்ரம், அதே மாதிரி நவக்கிரகங்களுடைய ஒரு கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுன்றீங்க, அதெல்லாம் நிவர்த்தியாகி சுப பார்வை ஏற்படும். நீங்கள் நினைத்த வரம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆடி மாதத்தில் மாவிளக்கு போடுங்க வீட்டில். திருக்கல்யாணங்கள் உடனே ஏற்பாடாகும். உடனடியாக மழலை செல்வம் உண்டாகும். உடனடியாக சொந்த தொழில் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்துடுவா அம்பாள். அதே போல் திங்கக்கிழமையில் வில்வ மாலையும் தயிர் சாதத்தோடு சிவபெருமானை போய் பார்த்துட்டு வாங்க, கொடுத்துட்டு வரணும். வில்வ மாலை, தயிர் சாதத்துக்கு வேண்டிய சாமான் கொடுத்துட்டு வாங்க சிவாலயத்தில். 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாதிப்பு நிவர்த்தியாகும். ஆஷாட மாதத்தில் இதை செய்யும் பொழுது வில்வ மாலையும் தயிர் சாத சாமானும் கொடுத்துட்டு வாங்க. சிவாச்சாரியார் 2 கொடுத்துட்டு தட்டில் 108 ரூபா போட்டு வாங்க. 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு பிதர்களுடைய தோஷம் அத்தனையும் நிவர்த்தி ஆகிவிடும். 37 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை பட்டினத்தாருக்கு அளந்த மாதிரி அளந்து கொடுத்துட்டு வாராம் பெருமான் சிவபெருமான். அன்பு தாய்மார்களே, வாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றுறோம். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஏதாவது ஒரு நாள் அழகாக தீபத்தை ஏற்றி அந்த வாசலுக்குள்ளார பத்திரமாக போகிறோம். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் தூவண்ணா இம்மண்ணா, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, இப்படியே சொல்லிட்டு அந்த தீபத்தை ஏற்றிடு. இல்லை இன்றைக்கி அம்மா புதுசாக நடந்து போகுது விளக்கேற்றிடு. இந்த பசங்க வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க, டேய் அம்மா சொல்லியிருக்குடா யூடியூப்பில், வெளியே இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் தங்கணும்டா, நீங்கள்லாம் லைஃப்பில் வெல் செட்டில் ஆகணும்டா பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எஜமானன் கேட்பார், என்ன புதுசாக விளக்கேற்றின்னு உள்ளார போகிறேன். ஆடி மாதத்தில் வாசலுக்கு வெளியே ஏற்றிய தீபத்தோடு நேராக உள்ளார பூஜை ரூமுக்கு எடுத்து போய் அந்த தீபத்தை வைக்கணும். அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஷ்ட ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்குமா. தங்க மாட்டேன்றீங்களே, அவள் தங்க ஆரம்பிச்சிடுவா. அஷ்ட ஐஸ்வர்யம் வெளியே இருக்கிற அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் ஆடி மாதத்தில் அம்பாளுடைய ஆலயத்தில் அடி பிரதர்ஷனம் பண்ணுங்க. பெரிய உத்தியோகம் வேணும். இந்த வருஷம் படிப்பில் பையன் பரீட்சை எழுதுகிறான், சக்ஸஸ் ஆகணும், பரீட்சை வெற்றி வாகை சூடணும் அப்படின்றாங்களே. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் கழிஞ்ச உடனே இந்த நவராத்திரிக்குள்ளார சுபம் நடக்கணும் வீட்டிலன்றீங்களே. அந்த ஆடி மாதத்தில் பிரதர்ஷனம் பண்ண அத்தனை காரியங்களையும் அவள் ஜெயமாக்கி தருகிறாள். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் வந்து ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு கரும்பு சோலையோடு எடுத்து போய் அம்பாளுக்கு சாத்தணும். சோலையோடு கரும்பு ஆடி மாதத்தில் அம்பாளுடைய மூலவருக்கு எடுத்து போய் கொடுங்க. என்னம்மா இது புதுசாக நீட்டாக எடுத்து வந்துருக்கிற, அம்பாள் பக்கத்தில் வைங்க சுவாமி அப்படின்னு வாங்கி எடுத்து போய் அந்த அம்பாள் பக்கத்தில் வைக்க சொல்லிவிட்டு ஒரு 108 ரூபா தட்டில் போட்டு வாங்க. வீட்டில் வளர்ச்சி பணிகள் இல்லதே, வளர்ச்சி பணிகள் எத்தனை சொல்லலாம். வளர்ச்சி பணி வீடு அமையணும், கல்யாணம் நடக்கணும். அவர் போகிறாருமா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு கேரியர் எடுத்துகிட்டு போகிறாரு. மணி 3:30 மணிக்கு தடார் புடாரில் எடுத்து வந்து வண்டியை விடுறாரு, உள்ளார வராரு. கேரியரை திறந்து பார்த்தா அப்படியே இருக்கும், சாப்பிட மாட்டார். என்னென்ன என்னவோ தெரியல,
எல்லா வேலையும் தடங்களாக இருக்குது. சாப்பிட்லைங்களா, மணி 3 ஆச்சு, சாப்பிடுவோம் அப்படின்னுவார். ஏன்னா போகிற வேலை எதுவுமே கூடி வர மாட்டேங்குது. வேலை கூடி வரணும் எல்லாமே. அந்த வீட்டில் ஜாதகம் பார்த்துன்னு இருப்பாங்க, அந்த வேலை வந்துடுதுப்பா, இப்போ முடிஞ்சிடுதுப்பான்றாங்க. அதே மாதிரி எத்தனையோ டெஸ்ட்டு பார்த்துனே இருப்பாங்க, இந்த வாட்டி குழந்தை நிற்கணும் அப்படின்றாங்க. இன்னொன்று சொல்லப்போனாக்கா வீட்டில் திருக்கல்யாணங்கள் 2-1 மாதங்களில் ஏற்பாடாகணும். இதுக்கெல்லாம் அந்த சோலையோட கரும்பு எடுத்துமே ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு வைக்கும் பொழுது வளர்ச்சி பணிகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். அதே போல் யானையை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பெரிய கஷ்டம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். 16 செல்வங்களும் உங்களுக்கு திருப்பி கிடைத்துவிடும். செவ்வாய்க்கிழமையில் மஞ்சள் கோலம் வரைந்து அந்த மஞ்சள் கோலத்தில் நெய் தீபம் போடணும் செவ்வாய்க்கிழமையில். அதே போல் வீட்டில் பச்சரிசி அரைத்து அந்த ஈர அரிசி மாவு கோலம் போட்டு நெய் தீபம் போடணும். இந்த ஆடி மாதத்தில் மஞ்சள் கோலம், பச்சரிசி அரைச்ச கோலத்தில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போடுவீங்க. நோன்பு வந்தால் அந்த மஞ்சள் கோலம் அரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவீங்க பச்சரிசியில். அந்த மாதிரி கோலம் வரைந்து நெய் தீபம் போடுங்க. வேண்டிய வரம் கைகூடி வரும். தனம் உங்கள் வீடு தேடி வரும். உங்களை விட்டு கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகிவிடும். வியாதி வைக்க இதெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும். வீட்டில் ஆனந்த நிலையம், அனந்த கோடி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிவிடும். ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு தாழம்பூ சாத்துங்க, சுபம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் புட்டு செய்து சிவபெருமானுக்கு தர்மம் சன்னிதானத்தில் தர்மம் பண்ணுங்க. குலம் தழைக்கும். பசங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து உண்டாகும். மிக முக்கியமான அறிவிப்பு, மயிலாப்பூரில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. ஹோட்டல் கற்பகத்தில். அவசியம் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால எல்லாரும் வருகை தரலாம். இந்த பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். அந்த திண்டிவனத்துலேருந்து செஞ்சி போகிற ரோட்டில் 5 கிலோமீட்டரில் இருக்க ராஜராஜேஸ்வரி பீடம். ஃபோன் பண்ணிவிட்டு அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குமான்னு ஒன்று கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய செல்லில். அம்மாவுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.